கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 1 வாக்கியத்தை திருப்பிக் கொள்வோம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பான தேவ பிள்ளைகளே, பிரகாசமான மனக்கண்கள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த பகல் வேளை நாம் சிந்திக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உலகத்தில் ஊழியம் செய்த காலகட்டங்களில் நிறைய காரியங்களுக்காக அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு ஜெப குறிப்புகளும் விலையேறப்பட்டது. அநேக ஆவிக்குரிய ஆழங்களும் அர்த்தங்களும் நிறைந்ததாக இருக்கிறது. அப்படி எபேசு சபைக்கு பவுல் எழுதுகிற பொழுது ஒரு ஜெப குறிப்புக்காக அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜெப குறிப்பு என்னவென்று சொன்னால், தேவனுடைய மகத்துவங்களை அறியும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய விருப்பம், பவுலுடைய பாரம் என்னவென்று சொன்னால், எபேசு சபை மக்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும், அவங்களுடைய ஆவிக்குரிய அகக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறார், பவுல் விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விரும்புகிறீங்க, வேத தியானத்திலே வளர விரும்புகிறீங்க. ஸ்தோத்திரம். சில ஊழியர்களை பார்த்து, இந்த ஊழியரை போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிரகாசிக்க வேண்டும், ஊழியத்திலே பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்க. ஆண்டவர் உங்களை ஊழியத்திலே பயன்படுத்த வேண்டுமானால், நீங்கள் ஆண்டவருக்காக பயன்பட வேண்டுமானால், இந்த உலக வாழ்க்கையிலே 100% ஆவி ஆத்மா சரீரத்திலே விடுதலை நிறைந்த ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டுமானால், உங்களுடைய ஆவிக்குரிய அகக்கண்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதாவது மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அதான் பவுலுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆவிக்குரிய அகக்கண்கள், விசுவாச மக்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறார். அப்ப ஏன் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 4 வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், கிருபையை நீங்கள் பெற்றிருக்கலாம், வரங்களை பெற்றிருக்கலாம், இப்போ ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆயிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் இருந்தாலும் கூட நீங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் இருக்குமானால், உங்களுடைய தரிசன கண்கள் திறக்கப்படாமல் இருக்குமானால், நிச்சயமாகவே நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எரிந்து பிரகாசிக்க முடியாது, ஆண்டவருக்காக பயன்பட முடியாது, ஊழியத்தை உங்களால் செய்ய முடியாது, ஜனங்களை உங்களால் விடுதலைக்குள்ளாக நடத்த முடியாது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் விரும்ப வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் அப்பா, பரலோகத்தின் காட்சிகளை பார்க்கும்படி என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும், வானம் மண்டலத்தில் உள்ள ஆண்டவரே சகல வல்லமைகளை அறிந்து கொள்ளும்படி என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். என் கண்களுக்கு முன்பதாய் மறுகிற ஒரு மனிதனுடைய அந்தரங்கத்தை அறியும்படி, கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலங்களை அறியும்படி என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவரே என் எதிர்காலத்தை நான் பார்க்கும்படி ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். என் எதிர்காலம் ஊழியம் எப்படி இருக்கும் என்று நான் பார்க்கும்படி என் அகக்கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்ப ஏன் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், 2 கொரிந்தியர் 4 வசனம் சொல்லுகிறது, பிரபஞ்சத்தின் தேவனானவன், அதாவது பிசாசானவன் ஒவ்வொரு மக்களுடைய மனக்கண்களையும் அவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். தரிசனங்களை பார்க்க முடியாதபடி, சொப்பனங்களை பார்க்க முடியாதபடி, வெளிப்பாடுகளை பார்க்க முடியாதபடி, ஆவி மண்டலத்தில் உள்ளவைகளை தரிசிக்க முடியாதபடி கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். அதனால் தான் ஜனங்களால் விடுதலைக்குள்ளாக ஸ்தோத்திர வாழ முடியல. அநேக ஊழியர்கள் ஜனங்களை விடுதலைக்குள்ளாக நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கலாத்தியர் 1 வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், ஒவ்வொரு ஜனங்களும் பிரபஞ்சத்தினின்று விடுதலையாக்கப்பட வேண்டும், பிரபஞ்சத்தின் கவலைகளில் இருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று அந்த பவுல் விரும்புகிறார். கர்த்தருக்கு
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரபஞ்சத்தின் தேவனானவன் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கிற ஜனங்களை, இந்த உலகத்தில் வாழ்கிற ஜனங்களை 3 விதங்களில் ஆளுகை செய்கிறான். பிரபஞ்சத்தின் தேவனானவன் இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் வாழ்கிற ஜனங்களை 3 விதங்களிலே ஆளுகை செய்கிறான். ஒன்று பிரபஞ்சத்தின் ஆவி, இரண்டாவது பிரபஞ்சத்தின் சுபாவங்கள், மூன்றாவது பிரபஞ்சத்தின் கிரியைகள். அப்ப 3 நிலைகளிலே போராடுகிறான். பிரபஞ்சத்தின் ஆவியினால் சில குடும்பங்களை, சில மனிதர்களை அவன் ஆளுகை செய்கிறான். சில பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, மனம் திரும்பி இருப்பாங்க, ஆண்டவருக்குள் இருப்பாங்க. எல்லாம் இருந்தாலும் பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிரபஞ்சத்திற்குரிய சுபாவங்களை, உலகத்திற்குரிய சுபாவங்களை அவனுக்கு கொடுத்து அந்த அவனுக்கேற்ற சுபாவங்கள் அவர்களுக்குள் இருக்கும். மூன்றாவது பிரபஞ்சத்தின் கிரியைகள், அதாவது ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பாங்க, ஆவி வாழ்க்கையில பல வருடங்களா வாழ்ந்திருப்பாங்க. அவங்க செயல்பாடுகளை எல்லாம் கவனித்து பார்க்கும் பொழுது பிசாசை மகிமைப்படுத்துகிறதாகவே இருக்கும், பிசாசுக்கு ஏற்றவைகளாகவே இருக்கும். கண்பான தேவ பிள்ளைகளே, பிரபஞ்சத்தின் தேவனானவன் நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். பிரபஞ்சத்தின் ஆவினாலும், பிரபஞ்சத்தின் சுபாவங்களினாலும், பிரபஞ்சத்தின் கிரியைகளினாலும் ஸ்தோத்திரம் அநேக ஜனங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப பிரபஞ்சத்தின் ஆவியிலே நமக்கு விடுதலை தேவை, பிரபஞ்சத்தின் சுபாவத்திலே நமக்கு விடுதலை தேவை, பிரபஞ்சத்தின் கிரியைகளிலே நமக்கு விடுதலை தேவை. இந்த 3 காரியங்களிலே நீங்கள் விடுதலை எடுக்க வேண்டுமானால், பிரபஞ்சத்தின் தேவனானவனுடைய அந்த கட்டுகளை உடைக்க வேண்டும் என்று சொன்னால், பிரபஞ்சத்தின் தேவனானவன் நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். முதலாவது நம்முடைய தரிசன கண்கள், அகக்கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகருடைய தரிசன கண்கள் திறக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆயிற்று, அபிஷேகம் பெற்று பல வருடங்கள் ஆயிற்று, சத்தியத்தை தியானித்து பல வருடங்கள் ஆயிற்று, ரட்சிப்புக்குள் வந்து பல வருடங்கள் ஆயிற்று, பல வருட கிறிஸ்துவர்களா வாழ்றாங்க, பல வருட ஆவிக்குரியவர்களா வாழ்றாங்க. ஆனாலும் ஏன் அநேகருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை என்று பார்க்கும் பொழுது, ரோமர் 12ஆம் அதிகாரம் அங்கே ஸ்தோத்திரம் 1 முதல் 2 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே வேதம் சொல்லுகிறது, பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அதாவது ஏன் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படல? அநேகருடைய கேள்வி. இன்னும் ஆண்டவருடைய தரிசன கண்களை திறக்கவில்லை, ஆவிக்குரிய கண்களை திறக்கவில்லை என்று சொல்லி அநேகர் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன் இன்னும் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படல? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டோம், ஆலயத்திற்கு செல்லுகிறோம், தசம்பாகம் கொடுக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனாலும் ஆவிக்குரிய கண்கள் ஏன் திறக்கப்படலைன்னா, ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறோம், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறோம், உலகத்தோடு இசைந்து போகிறோம். ஸ்தோத்திரம். நல்லது கெட்டதுகளிலே இசைந்து போகிறோம். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், மற்ற காரியங்கள், உலகத்திற்குரிய காரியங்களோடு இணைந்து போகும் பொழுது, சொந்த பந்தங்கள் என்ன நினைப்பாங்க, நண்பர்கள் என்ன நினைப்பாங்க, கூட இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி வேதத்திற்கு விரோதமாக இணங்கி போகும் பொழுது, ஆண்டவருக்கு விரோதமாக இணங்கி போகும் பொழுது, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கும் பொழுது, உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை ஆண்டவரால் திறக்கவே முடியாது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய அகக்கண்கள் திறக்கப்பட வேண்டுமானால், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்க தேவ மகிமையினால், தேவ கிருபையினால், தேவ அபிஷேகத்தினால், தேவ பலத்தினால் நிரப்பப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக, ஏன் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார்? ஏன் நமக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்? பாருங்கள், 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 17ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது, எலிசாவை பிடிப்பதற்காக ராஜா பல ரதங்களையும் குதிரைகளையும் அனுப்பி வைத்திருக்கிறான். எலிசாவை பிடிப்பதற்காக அநேக மனிதர்கள் வந்திருக்கிறாங்க. அப்போ வேலைக்காரன் காலையில நேரத்தில் எழும்பி பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், அந்த மலையை சுற்றிலும் திரளான அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க, ராஜாக்களுடைய ஆட்கள் வந்திருக்கிறாங்க. எலிசாவை பிடிப்பதற்காக, வேலைக்காரனை பிடிப்பதற்காக அந்த மலையை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. இதை பார்த்த உடனே வேலைக்காரனுக்கு மிகவும் பயம், ஒரு திகில் வந்துருச்சு. ஐயோ, நம்ம சாக போகிறோம், மடிய போகிறோம், ராஜாவின் ஆட்கள் நம்மை பிடிப்பதற்காக வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி உலகத்தை குறித்த பயம், மரணத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம் வேலைக்காரனுக்குள் வந்துவிட்டது. அப்போ எலிசா இதை குறித்து கவலைப்படாமல் தைரியமா போல்டா வருகிறார். வந்து பார்க்கும் பொழுது, அந்த அதிகாரிகளை பார்க்கும் பொழுது, அந்த இராணுவங்களை பார்க்கும் பொழுது, அந்த சேனைகளை பார்க்கும் பொழுது, அந்த சேவகர்களை பார்க்கும் பொழுது எலிசாவுக்குள் பயம் வரவே இல்லை. அதாவது வேலைக்காரன் பயப்படுகிறான், எலிசா பயப்படவில்லை. இதுதான் ஆவிக்குரிய அர்த்தம். அதாவது கண் திறக்கப்பட்டவன் எதற்கும் பயப்பட மாட்டான், கண் திறக்கப்படாதவன் எல்லா காரியங்களுக்கும் பயப்படுவான். யோபு சொல்லுகிறார், எனக்கு பயப்பட
ஏற்பட்டது, நேரிட்டது, அஞ்சினது எனக்கு நடந்தது என்று சொல்லி. அப்ப எலிசா பயப்படவே இல்லை. காரணம், அவர் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன். வேலைக்காரன் ராஜாக்களுடைய ஆட்களை பார்த்து பயப்படுகிறான். காரணம், அவன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதவன். அப்போ எலிசா செய்த ஒரு காரியம், அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு அவன் மேல் தலைமையில கை வைத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். அதான் எலியாவின் ஜெபமாய், அதாவது எலிசாவின் ஜெபம், அதாவது பவுல் விரும்பின ஒரு ஜெபம். அப்ப எலிசா என்ன நினைக்கிறார்னா, இவனுடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டிருந்தா இப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்காலத்தை குறித்த பயம், ஊழியத்தை குறித்த பயம், குடும்பத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம் இவனுக்குள் வர வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அவன் மேல் கைகளை வைத்து, ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று சொன்ன பொழுது வேலைக்காரனுடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்தார். அவனுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்தார். அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அந்த மலையை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் நிரம்பியிருப்பதை, பரலோகத்தின் பாதுகாப்பு நிரம்பியிருப்பதை, ஆண்டவருடைய தூதர்களுடைய பாதுகாப்பு நிரம்பியிருப்பதை பார்த்து அவன் மெய் சிலிர்த்து போனான். அப்பொழுது எலிசா வேலைக்காரன் சொன்ன காரியம், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, இனி பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லுகிறான். மரணத்திற்கு துணிந்து நிற்கிறான். ஊழியக்காரனோடு தைரியமா நிற்கிறான். அவனுக்கு மரணத்தை குறித்த பயமோ, எதிர்காலத்தை குறித்த பயமோ, ராஜாவை குறித்த பயமோ, சேவகர்களை குறித்த பயமோ அவன் கடுகளவும் இல்லை. காரணம், இதற்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்னாடி தான் பயந்து நடுங்கினான். ஆனால் அவன் கண் திறக்கப்படலை. இப்ப கண் திறக்கப்பட்டது சொல்றா, இந்த உலகத்தின் சேவகர்களை விட நம்மை சுற்றிலும் இருக்கிற தேவ தூதர்கள் அதிகமாக இருக்கிறார் என்று சொல்லி. என் கண்பான தேவ பிள்ளைகளே, அப்ப ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது தெய்வீக பாதுகாவல் நம்முடைய கண்களுக்கு தெரியும். தேவ தூதர்கள் நம்முடைய கண்களுக்கு தெரிவார்கள். பரலோக காட்சிகள் வெளிப்படும், எதிர்காலம் வெளிப்படும், எதிர்கால ஊழியம் வெளிப்படும். ஸ்தோத்திரம். உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சகல நன்மைகள் உங்கள் கண்கள் காணும். நீங்களும் நான் ஜெபிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெப குறிப்பு, ஆண்டவரே, எனக்கு பிரகாசமான மனக்கண்களை தந்தரல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாகமம் 24ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 9 வரை வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே பிழையாம் என்கிற தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக வருகிறார். கண் திறக்கப்படுவதற்கு முன்னாடி ஜனங்களை சபிப்பதற்காக வருகிறார். கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, ஆவியானவர் அவன் மேல் இறங்கி பிழையாமுடைய கண்களை திறந்த பொழுது அவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எதிர்காலத்தை பார்க்கிறான். இஸ்ரவேல் நாட்டினுடைய எதிர்காலத்தை பார்க்கிறான். அவர்கள் தனித்து வாசம் பண்ணுகிறதை பார்க்கிறான். அவனுடைய கூடாரங்கள் எவ்வளவு அழகா இருக்கும் என்பதை பார்க்கிறான். அவங்க செய்கிற யுத்தங்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கிறான். அவன் இஸ்ரவேல் மக்களுடைய எதிர்காலத்தை மிக அழகா தரிசனத்தில் அவன் வர்ணிக்கிறான். அப்ப கண்கள் திறக்கப்படுவதற்கு முன்னாடி சபிப்பதற்கு அவன் ஆயத்தமாக இருந்தான். கண் திறக்கப்பட்ட பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தான். காரணம், இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்காலத்தில் ஆண்டவர் எப்படி உயர்த்த போகிறார், எப்படி ஆசீர்வதிக்க போகிறார், அவர் எப்படி பயன்படுத்த போகிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல யோவான் 1ஆம் அதிகாரம் 47, 48, 49 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, நாத்தான்வேல் தன்னிடத்தில் வருகிற பொழுது இயேசு சொல்லுகிறார், வா, கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே சொல்லுகிறார். அப்போ நாத்தான்வேலுக்கு ஒரு அதிர்ச்சி என்னன்னா, என்னை பார்த்து உத்தம இஸ்ரவேல் என்று சொல்லுகிறாரே, என்னை பற்றி அவருக்கு தெரியுமா என்று சொல்லி. அப்போ நாத்தான்வேலுடைய சுபாவங்களை கர்த்தர் அறிந்திருந்தார். நாத்தான்வேலுடைய குணாதிசயங்களை கர்த்தர் அறிந்திருந்தார். அடுத்ததாக சொல்லுகிறார், ஏனவா கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அப்ப சுபாவத்தை அவர் பார்க்கிறார், அவனுடைய உத்தமத்தை பார்த்திருக்கிறார். இரண்டாவது, அவன் இஸ்ரவேலன், அவனுடைய கோத்திரத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவது, அத்திமரத்தின் கீழே இருந்த இருப்பிடத்தை கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நாத்தான்வேலுடைய முழு வரலாற்றையும் அவர் சொல்லுகிறார். அவனுடைய சுபாவம், அவனுடைய கோத்திரம், அவனுடைய இருப்பிடம் எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். வேதத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, அநேகருடைய சுபாவங்களையும் அநேகருடைய சிந்தைகளையும் அநேகருடைய இருதயத்தையும் கர்த்தர் அறிந்திருந்தபடியால் ஒருவனை நம்பி அவர் இணங்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப மனிதனையும் மனிதன் கொடுக்கிற சுபாவங்களையும் இயேசு அறிந்திருந்தார். அந்த அளவுக்கு அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ஊழிய வெற்றிக்கு காரணம் என்ன? பவுலுடைய ஊழிய வெற்றிக்கு காரணம் என்ன? அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருந்ததை பார்க்கிறோம். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருந்ததை பார்க்கிறோம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டுமோ, ஊழியத்திலே வளர வேண்டுமோ, ஜனங்களுக்காக விடுதலை நிறைந்த ஊழியத்தை நீங்கள் செய்ய வேண்டுமோ, உங்கள் எதிர்காலத்தை தரிசிக்க வேண்டுமோ, இன்று முதல் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெப குறிப்பு, ஆண்டவரே, எனக்கு பிரகாசமான மனக்கண்களை தாரும், என் ஆவிக்குரிய கண்களை திறந்தரும் என்று ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் ஆவிக்குரிய கண்களை திறப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த பகல் வேலைக்காக, இந்த பரிசுத்த நாளுக்காக, மனமகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி. யாரெல்லாம் எனக்கு ஆவிக்குரிய பிரகாசமான மனக்கண்கள் வேண்டும் என்றும் என் ஆவி திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார்
ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரே அப்பிள்ளைகள் மீதும் கர்த்தருடைய கரத்தை வைக்கப்படுவதாக, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆகிறது, இன்னும் என்னுடைய அகக்கண்கள் திறக்கப்படலைன்னு சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட, பரலோகத்தை தரிசிக்க, எதிர்காலத்தை தரிசிக்க, எதிர்கால ஊழியத்தை தரிசிக்க ஆவியானவர் உதவி செய்யுங்கப்பா. பிரபஞ்சத்தின் தேவனானவன் இவங்க மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இயேசுவின் நாமத்தினாலே குருடாக்கப்பட்ட மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. அப்ப பிசாசனவன் குருடாக்குகிறவன், ஆண்டவரே நீரோ கண்களை திறக்கிற தெய்வம், ஆண்டவரே கண்களை திறக்கிற தெய்வம். இயேசுவின் நாமத்தினாலே அநேகருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. தரிசனங்கள் உருவாகட்டும் ஆண்டவரே, தரிசனங்கள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஊழியத்தில் பயன்படுத்தும், எதிர்காலத்தில் நல்ல மாற்றங்களை தாரும், பெரிய காரியங்களை செய்திருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.